வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். ஸோ இப்போ நான் வந்து புக்கே ஜலீல் ஆஃபீஸில் இருக்கேன். உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்ப்ரீலினாவை பற்றி இப்போ எனக்கு முன்ன நான் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது லைவ் செஞ்சேன். இதை பற்றி இதோட மகத்துவம் என்ன, இதோட அற்புதம் என்ன, இது என்ன நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னா நான் திருப்பி உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த அளவுக்கு இதுல சத்துக்கள் அதிகமா இருக்குது. இந்த நீர்க்கீரையில தினமும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொண்டாலே போதும், நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஈஸியா கிடைச்சிடும். சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால இதனுடைய விலையும் அதிகமா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இதுல இருக்கக்கூடிய சத்துக்களுக்கு இதனுடைய விலை மிகவும் மலிவானதுதான். ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. நம்ம போட்ட வீடியோ என்ன பலன் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதோட வீடியோவும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ப்ரீலினால நிறைய நன்மை நம்மளுக்கு இருக்குது. அதாவது கேன்சர் பேஷண்டோ, சீக்காளி பேஷண்டோ, யாருக்கு உடம்புல வலு இல்லாமல் தெம்பு இல்லாமல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களாம் வந்து நார்மலாக வந்து சின்ன பிள்ளைங்க அவங்க சைவர் 1 கிலோ சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க யாரும். பட் ஆனால் நீங்கள் இந்த ஸ்ப்ரீலினா 5 மாத்திரை போட்டிங்கன்னா வாயில், அது உங்களுக்கு 1 கிலோ சைவர் சமானம். ஸோ அது ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு. அதாவது நம்மளோட சைவ சாப்பாடு, இரும்பு சத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரி சாப்பிட பிள்ளைங்க வந்து நார்மலாக வந்து சைவர் பொருட்களை சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்குவாங்க. பெரிய ஆளுங்களும் அப்படி செய்வாங்க, சைவர் சாப்பிட மாட்டாங்க. பட் அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்மளோட ஸ்ப்ரீலினாவை கொடுக்கலாம். நார்மலாக ஒரு 5 மாத்திரை எடுத்து 4 உடச்சி இல்லை 2 உடச்சி போட்டு வாயில் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை கடிச்சும் சாப்பிட்லாம். நார்மலாக என் வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நான் சாப்பிட்றப்போ அவங்க வாயில் போட்டு விட்ருவேன் 2 அவங்க கடிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது தான் முறை. நீங்கள் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இருந்தாங்கன்னா ஆளுக்கு வாயில் 2 போட்டு விட்டிங்கன்னா அவங்க கடிச்சு சாப்பிடுவாங்க நார்மலாக. ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பெரிய ஆளுங்களும் நார்மலாக கடிச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் அது கச்சா நான் கடிக்க சாப்பிட மாட்டாங்க கடிச்சு. அப்போ நம்ம வந்து நியூட்ரிஷன் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதை வந்து அப்படியே போட்டு முழுங்கக்கூடாது, வாயில் தண்ணி ஊற்றி குடிக்கணும். அதாவது தண்ணி ஊற்றி கடித்து சாப்பிடணும். இல்லைன்னா நீங்கள் அதை பவுடர் பண்ணி தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஸ்ப்ரீலினா வந்து நம்ம உடம்போட தெம்பு. ஆதி காலத்தில் வந்து நம்மளோட டைனோசர்ஸ்லாம் பூமிக்கு வர்றது முன்னைக்கு இந்த கடல் பாசி தாவரம் தான் நம்ம பூமியில் முத வளர்ந்ததான். ஸோ அப்போ அந்த கடல் பாசி தாவரங்களில் சாப்பிட்டு தான் இந்த கடல் ஆமையெல்லாம் 30-40 வருஷம் உயிர் வாழ்ந்துச்சான் ஹெல்த்தியாக. ஸோ அது எப்படியாப்பட்ட ஹெல்த் சாப்பாடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து கேன்சரில் எனக்கு ரொம்ப மோசமாக இருந்து என் உடம்பு தெம்பு இல்லாமல் வலிவு இல்லாமல் இருந்தப்ப நான் இதை தான் சாப்பிட்டேன். என்னை திருப்பி எழுந்து அந்த பலத்தை எனக்கு இதை தான் கொடுத்துச்சு. ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு புலனை பண்ணுங்கள். என் புலனை மீன் வந்து 061629 0818 சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.